அன்பினர்களே, இந்தியாவின் முன்னாள் நிதி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர் மற்றும் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சராக பணியாற்றியவர் பி சிதம்பரம். பி சிதம்பரம் அவர்கள் 21 வெளிநாடுகளில், இந்தியா தவிர்த்து 21 வெளிநாடுகளில் 120 லட்சம் கோடி பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் முழு இந்தியாவில், ஆல் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ செய்தியாக, மிகப்பெரிய பரவலான செய்தியாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 21 நாடுகளில் 120 லட்சம் கோடி என்பது சும்மா லேசுப்பட்ட விடயம் அல்ல. அதற்கு முன்பாக இவரை பற்றி 2 வரிகள். இந்தியாவின் நிதி அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் என பல முக்கிய பதவிகளை வகித்தவர். அதாவது அப்போதைய ஆளும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவர். இப்பொழுதும் அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சீனியரிட்டி பிரசிடென்ட். ப சிதம்பரம் அவர்கள் பிறந்ததே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான். இவரின் அம்மா வழி தாத்தா இந்தியாவின் புகழ்பெற்ற தொழில் அதிபர்கள் ஒருவரான அண்ணாமலை செட்டியார். அதாவது சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து இந்த தாத்தா தான். இந்தியாவின் வங்கியை நிறுவர்களில் ப சிதம்பரத்தின் குடும்பத்தினர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. சென்னை லயோலா கல்லூரியில் பியூசி, சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை புள்ளியியல், சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA என பெரிய படிப்பெல்லாம் படித்தவர் தான் ப சிதம்பரம். குடும்பத்தில் நல்ல சொத்து பத்துக்கள், ஜவுளி வியாபாரம், வர்த்தகம், விவசாயம் என இருந்தாலும் ப சிதம்பரத்துக்கு அதில் எல்லாம் ஆர்வம் இல்லையா. அவர் வக்கீல் தொழிலையே மிகப்பெரிய தொழிலாக செய்திருக்கின்றார். அதுக்கு முன்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது ஒரு 5 ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் அமைக்கப்பட்ட ஒரு இடம். சிதம்பரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடம் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட இடம்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். உலகத்தில் பல பிரான்ச்களை கொண்ட மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதில் நம்மாக்கள் நிறைய படிச்சுக்கிறாங்க, நம்மளுக்கும் அதில் பங்குண்டும். எனவே அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலைச்சுவாந்தர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். சென்னையில் மாத்திரம் 12 வீடுகள், 40 மால்கள், 16 சினிமா தியேட்டர்கள், 3 அலுவலகங்கள். தமிழ்நாட்டில் 3000 ஏக்கர் நிலம். நாடு முழுவதும் 500 வாஷன் கண் மருத்துவம், அதாவது வாஷன் அந்த கண் மருத்துவமனை என்று நம்ம ஊர்ல கொல்பிட்டியில பிரான்ச் இருக்குல்ல, அது அவட தான். அது ராஜஸ்தானின் 2000 ஆம்புலன்ஸ். இங்கிலாந்தில் 8800 ஏக்கர் நிலம். ஆப்பிரிக்காவில் 30 திராட்சை தோட்டங்கள் பிளஸ் குதிரைகள். இலங்கையில் 37 ரிசார்ட்ஸ். நம்ம ஊர்ல கொல்பிட்டி, பம்பலப்பிட்டி, அப்புறம் தெஹிவல சைட் எல்லாம் இருக்குங்க, அவர ரிசார்ட் தான். இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா அம்சம் கார்த்திக் சிதம்பரத்தின் நிறுவனம் லங்கா பாஷன் ரெசிடென்சியின் பெரும்பாலான பங்குகளை அவருடைய மகனார் கார்த்திக் சிதம்பரம் உண்டு. இந்த நம்ம பி சிதம்பரத்தின் மகனார் இப்ப அரசியல் கோல வச்சுக்கிட்டார், அவரும் வாங்கியிருக்காராம். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தாய்லாந்தில் உள்ள சொத்துக்கள். பார்சிலோனா, ஸ்பெயின்ல 400 ஏக்கரில் 11 டென்னிஸ் கோர்ட், டென்னிஸ் அகாடமி. அதே போல் கார்த்திக் சிதம்பரத்தின் சிங்கப்பூர் உரிமையானது பிலிப்பைன்ஸை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. சர்வதேச பிரீமியர் டென்னிஸ் லீக்கின் பங்கேற்கும் ஒரு அணியையும் வாங்கியிருக்கின்றார் கார்த்திக். துபாய் மற்றும் பிரான்சில் பல லட்சம் கோடி ரூபாய் லாபகரமான முதலீடுகள். லண்டன், துபாய், தென்னாப்பிரிக்கா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவு, பிரான்ஸ், அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, கிரீஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் மொத்தம் 14 மில்லியன், அது மில்லியன் பில்லியன் கணக்கு போல 14 பில்லியன் ரூபாயில் அவர் முதலீடு செய்துள்ளார். இந்த முதலீடுகள் அனைத்தும் ஏர்செல் மேக்ஸில் நடைபெற்ற 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்ததாம். 2011ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் 1 பில்லியன் பவுண்டு மதிப்புள்ள சொத்து கார்த்திக் சிதம்பரத்தின் சிங்கப்பூர் நிறுவனம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் துசின் தலைவரை டெசர்ட் டிசென்ஸ் லிமிடெட், பேல், துபாய், FX LLC நிறுவனங்கள். சிங்கப்பூர் நிறுவனத்தில் கார்த்திக் சிதம்பரத்தின் முதலீடு. கார்த்திக் சிதம்பரத்தின் சிங்கப்பூர் நிறுவனம் மற்றொரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது. மலேசியாவில் நிறுவனத்தில் முதலீடு செய்தல். தாய்லாந்தில் 16 நிலங்களை வாங்குதல் அமலாக்கத்துறை ஆதாரங்களில் இருந்து தெரிந்தது. கார்த்திக் சிதம்பரத்தின் நன்மை கட்டமைப்பு ஆலோசனை என்று ஏர்செல் மேக்ஸின் பண பரிவர்த்தனை தெரிய வந்துள்ளது.
சிதம்பரம் மத்திய அமைச்சராக 2006 மற்றும் 2014 இடையில் கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கியுள்ளார். அவர் வெள்ளை வேட்டி மற்றும் வெள்ளை காட்டன் ஷர்ட் அணிந்திருந்தால் காமராஜரை போல எளிமையானவர் என்று மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு நடந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகின்றது. சரி, இதை யாரு முதல்ல கொடுத்தான்னு சொன்னால் அதையும் பார்த்துருமா. யாரு? சிவா சுப்பிரமணியன் சுவாமி. யாரு? மஹிந்த ராஜபக்சன் அன்பு தோழர், அன்பு நண்பர். இந்த செய்தியில் 2 வேறு தகவல்கள் கலந்திருக்குன்னு சொல்லப்படுகின்றது. கிடைக்கக்கூடிய நம்பகமான செய்தி ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் சிதம்பரம் தனிப்பட்ட முறையில் 120 லட்சம் கோடியை 21 நாடுகளில் பதுக்கி வைத்துள்ளார் என்று கூறப்படுவதில் சற்று மிகைப்படுத்தப்பட்ட விளக்கம் என்றும் ஒரு தகவல் சொல்கின்றது. நடந்ததில் உண்மை என்ன, அதன் பின்னணி என்னென்று பார்த்தோம் என்றால் 2017 பிப்ரவரியில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் தொடர்பாக பல வெளிநாட்டு வங்கி கணக்கில் இருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். ஒரு விடயத்தை மறந்துவிட்டேன். சிதம்பரத்தின் மனைவி அவர்களும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடும் மிகச் சிறந்த வக்கீல் என்பதும் மற்றொரு தகவல். கார்த்திக் சிதம்பரத்துடன் தொடர்புடையாக கூறப்படும் 21 வெளிநாட்டு வங்கி கணக்குகள் இருப்பதாக சுவாமி சொல்கின்றார். அந்த கணக்குகளில் சுமார் 6 லட்சம் கோடி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அதே செய்தியின் போது இந்தியர்களின் மொத்த வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் 120 லட்சம் கோடி எனவும் சுப்பிரமணிய சுவாமியின் சொல்லி இருக்கின்றார். அதாவது இவர் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் தான் பார்க்கணும். அது நமக்கு அதாவது 120 லட்சம் கோடி என்பது கார்த்திக் சிதம்பரத்தின் அல்லது சிதம்பரத்தின் சொத்து என்று அந்த செய்தி கூறவில்லை என்றும் அது வெளிநாடுகளில் இருப்பதாக சுப்பிரமணியன் சுவாமி சொல்கின்றார். இதிலிருந்து தனியாக இந்திய வருமானத்துறை 2018 சிதம்பரம் அவரது மனைவி நளினி, மகன் கார்த்திக் மற்றும் மருமகள் ஸ்ரீநிதி ஆகியோருக்கு எதிராக பிளாக் மணி ஆக்டின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆமா, அவர பேரு சிதம்பரம் நளினி. அதில் வெளிநாட்டு சொத்துக்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அறிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் சுமார் 5.37 கோடி மதிப்பிலான சொத்து, இங்கிலாந்தில் மேலும் சுமார் 80 லட்சம் மதிப்பிலான சொத்து, அமெரிக்காவில் சுமார் 3.28 கோடி மதிப்பிலான முதலீடுகள் போன்றவை வருமான வரித்துறையின் புகாரில் குறைக்கப்பட்டு இது பெரிய இசு செய்தியாக NDTVயும் வந்திருக்கின்றது. மேலும் சில அறிக்கைகள் சிதம்பரம் குடும்பத்துடன் தொடர்புடைய சொத்துக்கள் மற்றும் கணக்குகள் 14 நாடுகளில் இருப்பதாகவும் 21 வெளிநாட்டு வங்கி கணக்குகள் தொடர்பான விசாரணைகள் நடந்ததாகவும் கூறுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் குடும்பத்துடன் தொடர்பதாக கூறப்படும் சொத்துக்கள், கணக்குகள். அவற்றை சிதம்பரத்தின் தனிப்பட்ட சொத்து என்று நேரடியாக கூற முடியாதாம். 120 லட்சம் கோடி வெளிநாடுகளில் இந்தியர்கள் பணம் இருப்பதாக சுப்பிரமணியன் சுவாமியும் சொல்லப்பட்டாலும் அதில் பல தில்லுமுள்ளு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்னும் பல, அதாவது இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டவாதி என்று சொல்லலாம். அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற போதே சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சட்டப்பணியில் ஒரு பக்கம் பயணித்துக் கொண்டிருக்க அரசியலில் மெல்ல வளரத் தொடங்குகிறாராம். 84 காங்கிரஸ் கட்சியில் முதன்முறையாக சிவகங்கை தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 86 ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசியல் மத்தியில் இணையமைச்சராகவும் பதவி வகிக்கின்றார். சிதம்பரம் என்றாலே 91 மாற்றங்கள் தான் சரியாக நினைவுக்கு பிறகு அந்த காலத்தில் சிதம்பரம் வணிக அமைச்சகத்தில் இணை அமைச்சராகவும் ஆற்றப்பட்டிருக்கின்றார். மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக பதவியில் இருந்தார் அந்த காலத்தில், அதாவது ராஜீவ்காந்தி காலத்தில். அதில் அவர், அதாவது இவங்க 2 பேரும் சிதம்பரம் டிப்யூட்டி இணை அமைச்சர், மன்மோகன் சிங் ஃபுல் மினிஸ்டர் நிதி அமைச்சர். இந்த 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் நாம் ஒரு விடயத்தை முன்பே சொல்லி இருக்க வேண்டும். அதை நாங்கள் இப்போது சொல்லுகின்றோம். ஒரு நாட்டின் நிதி அமைச்சர் என்பவர் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த நாட்டின் முதுகெலும்பே நிதி அமைச்சர் தான். நாங்கள் படித்த வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது. JR ஆட்சியில் நிதி அமைச்சர் டொனி டிமெல் பிளட்ஸுங்களை களுத்துறை ஏரியான்னு நினைக்கிறேன், படித்த காரியம் வீரகேசரியனும் பல்கலைக்கழகத்தில் ஒரு படித்த ஞாபகம். ரொனிடிமெல் என்பவர் அவரோட படம் எடுத்து தந்திக்கிறோம் பாருங்க, முன்னுக்கே போட்டு காட்டுறோம். JR ஆட்சி, அதாவது இந்த நாடு மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்த போது சுதந்திர கட்சி சிறுமா அம்மையாரின் ஆட்சியில் இப்ப இருக்கின்ற பஞ்சம் போட்டுதான்
காசு இருந்தாலும் பொருட்கள் இல்லை என்ற நிலைமையும் அப்போது இருந்திருக்குதாம். நமக்கு சரியா தெரியல. ஆனாலும் இந்த ரொனி டிமெல் என்பவர் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான நிதியமைச்சர் சொல்லலாம். பஞ்சத்தில் வாடிய மக்களுக்கெல்லாம் தாராள மயமாக்கல் என்ற ரீதியில் வெளிநாட்டுகளிலிருந்து அரபு தேசங்களில் நிதியை கொண்டு அள்ளி கொண்டு போட்டு அரபு நாடு நேசமாக இருந்து பஞ்சத்தை போக்கி வெளிநாட்டு பொருட்களை எல்லாம் வர வைத்து மிகப்பெரிய ஒரு களங்கண்டவர் ரொனி டிமெல். அதே போன்றுதான் இந்தியாவில் ஒருவர் 5 கிலோ தங்கம் கொண்டு வரலாம், அவங்களுக்குரிய சார்ஜஸ் பண்ணப்படும். இப்படியாக அடுத்தது இன்னும் நிறையலாம். அதாவது இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளில் பல முக்கியமான கொள்கை முடிவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்தியாவில் தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் வருவதற்கு சிதம்பரம் ஒரு முக்கிய காரணம் என புகழ்ந்திருப்பதே சிதம்பரத்துக்கான மிகப்பெரிய கொள்கை அறிவார்ந்த கொள்கை மாற்றத்துக்கான சாட்சி. இவர் MBA படிச்சிருக்காருல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில், அதான் காட்டியிருக்கிறார். 96 தேவகவுடா அரசில் தான் முதலாக நிதியமைச்சராக பதவி வகிக்கின்றார். அதன் பிறகு 97 முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார். அப்போது அவருக்கு 52 வயது. அதன் பின் தேவகவுடா அரசு கவிழ்ந்திருக்கின்றது. அதன் பேர் ஐக்கிய குஜராத் அரசியலில் நிதி அமைச்சராகிறார். அதுவும் தாக்குப்பிடிக்கவில்லை, கலைகின்றது. இந்தியாவிலேயே அதாவது இதுவரைக்கும் இருக்கின்ற இந்த 2026 ஆண்டு வரையும் அதிக முறை மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் மொரார்ஜி தேசாய். அது நமக்கு தெரிய அவர் பேர் தான். 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார். அவருக்கு அடுத்தபடியாக சிதம்பரம் தான் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார், 8 முறையாம். 97ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு வரையும் தொடர்ச்சியான பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார். JR ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக 10 ஆண்டு JR ஆட்சி முடியும் வரைக்கும் ரொனி டிமெல் தாக்கல் செய்திருக்கின்றார். இப்ப இருக்கிற நிதியமைச்சர்லாம் மொக்கன்களும் முட்டாள்களும் எந்தவித அறிவும் இல்லாமல் அதுலயும் குறிப்பா இந்த 8 மூளையா அறிவு ராஜபக்சே தம்பி ஒருத்தன் நிற்கிறானே, பெசில் ராஜபக்சே. இப்ப அமெரிக்காவில் அவர் ஓபன் பிடிச்சி அள்ளிக்கு வருவாங்க. அவரு நிதி அமைச்சராம். பாவிகளா, என்ன நாடு தும்பு கட்டுகளா. இப்படி 97 பட்ஜெட் ஒரு பொருளாதார மைல்கல் என போபஸ் பத்திரிகை பாராட்டி தள்ளி இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை இந்திய ஊடகங்கள் கனவு பட்ஜெட் என கொண்டாடி இருக்கின்றது. சிதம்பரத்தால பொருளாதார சீர்திருத்தம் வந்திருக்குது, தெளிவான திட்டத்தை கொடுத்திருக்கார். கார்ப்பரேட் வரிகளை 40 வீதத்திலிருந்து 35 வீதமாக குறைத்தது. கார்ப்பரேட் வரிகள் மீதான சாதிகளை குறைத்தது. பல பொருட்களுக்கு வரி என்று சொல்லி வாலண்டரி டிஸ்க்ளோஸ் இன்கம் சிஸ்டம் சொல்லி மிகப்பெரிய மாற்றத்தை ஏழைகளுக்காகவும் வாழக்கூடிய மிகப்பெரிய பட்ஜெட்டை எல்லாம் கொண்டு வந்தவர் தான் இந்த சிதம்பரம். சிதம்பரம் என்பது இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்று சொல்லலாம். எப்படி சக்தி? மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம சொன்னோம் இல்லையா, இலங்கையில ரொனி டிமெல் போன்று, அதாவது மிகப்பெரிய மாற்றங்களை காங்கிரஸ் ஆட்சியினர் மத்தியில கொண்டு வந்தவர், மிகப்பெரிய மாற்றத்துக்குரியவர், மிகப்பெரிய பஞ்சத்தை எல்லாம் அவர் நிறைவு செய்தவர். அவர் இப்ப ஒரு வழக்கை சந்திக்கின்றார். என்னையாம், சிதம்பரம் அவர்களை சுற்றியுள்ள ITN மீடியா வழக்கொண்டு போவதில்லை. அதுதான் அவர் அண்மையில 2019ஆம் ஆண்டுல ஒரு 1.5 மாசம் மட்டுக்கு சிறை இருந்தார்ல, அது மிகப்பெரிய ஊழல் வழக்கொண்டு போகின்றது. அந்த வழக்கில் அவர் வெற்றி பெறுவார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஊழல் தானே, ஊழல் காங்கிரஸ் எல்லாம் ஊழல் தான், ஏசியா இருந்தா ஊழல் தான். ஆனாலும் மக்களுக்காக மிகப்பெரிய முன்னகர்வை செய்திருக்கின்றார். இந்த இந்திய மக்கள் வெளிநாடுகளில் 2 வருஷம் வாழ்ந்து ஒரு 5 கிலோ தங்கம் கொண்டு வர 50 ரூபாய் அவங்களுடைய டெக்ஸ் கிராமுக்கோ பவுனுக்குன்னு நினைக்கிறேன். அது லேசா கொண்டு வரலாம், கள்ளக்கடத்தல் பண்ண தேவையில்லை. அவங்க வேலை செஞ்சுட்டு அந்த காசுக்கு முழுதாக தங்கத்தை கொண்டு வந்து ஒபிஷியலா கொண்டு வரலாம். அதனால தங்க கடத்தல் குறைஞ்சிச்சு. இது நம்ம ஊர்லயும் கொண்டு வரலாமா? எப்படி அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி MBA படிப்ப இந்த நிதியமைச்சில காட்டினார். நம்ம ஊர்ல இருக்கான்ல மொக்கனுகளை கொண்டு வச்சுக்கிட்டு நாடு உருப்படுமா? மொக்கனுகளும் மாங்காய் மடையர்களும் அதாவது பெத்திலாக்கு பாக்கு மடையர்களும் சேர்ந்தால் நாட்டில நிதி அமைச்சர் வெக்கக்கேடு. ஆக 120 கோடி ஊழல் என்றாலும் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் வாழக்கூடிய நாடாக மாற்றியவர் சிதம்பரம். இப்பொழுது இருக்கிற JR ஆட்சிக்கு பிறகு வந்த சந்திரிகாவுக்கு பிறகு சொல்லுவேன் நாமே, சந்திரிகா அம்மாக்கு பிறகு வந்த நிதி அமைச்சர்கள் எல்லாம் மாங்காய் மடைகள் இந்த நாட்டை அதால பதத்துல கொண்டு போனதுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம். ஆம்நீர்கள் இப்படியாக அவர் சிதம்பரத்தை பற்றி நிறைய சொல்லலாம்.
அண்ணாமலை செட்டியாரின் அன்பு பேராண்டி சிதம்பரம் அவர்களின் மிகப்பெரிய ஒரு செய்தியை தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு சந்திப்பும் இருக்கு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.